வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயே வந்திருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரெக்யர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வரையும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மொத்தமாக 9 விதமான போஸ்ட்டுக்கு வேக்கண்ட்டை ஃபில் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. இந்த ஜாபை ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், போஸ்டல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26/12/2023 போஸ்டல் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 9 விதமான ஜாப் என்னென்ன ஜாப்பு, ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 26/12/2023 காலை 5:45 மணிக்குள்ளே ஸோ நீங்கள் போஸ்டல் மூலியமாவோ இல்லை நேரடியாகவோ கொண்டு வந்து இந்த விண்ணப்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 9 விதமான போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா HMIS ஐடி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. ஒரு போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 21,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA, ஸோ இந்த மாதிரிலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் கப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்டு கிராஜுவேட் டிகிரி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் MS ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 12,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் MLHPன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கான மாத சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மொத்தம் 3 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன் ரெக்கக்னைஸ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து மஸ்ட் ஹவ் பாஸ்டு தமிழ் லாங்குவேஜில் SSLCயில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. இதுக்கான மற்ற குவாலிஃபிகேஷனும் இருக்குது. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BSc ரேடியோகிராஃபி அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 13,300 வரையும் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா லேப் டெக்னீஷியன், இவங்க வந்து பேசிக்காக 12th முடிச்சிருக்கணும், லேப் சர்டிஃபிகேட்டும் அதை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 13,000 கொடுக்க போகிறாங்க. 3 போஸ்ட்டு இருக்குது. 3 போஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான சேலரி 8,500 கொடுக்க போகிறாங்க. அப்புறம் 8ஆவதாக பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர், இவங்களுக்கு 8,500 கொடுக்க போகிறாங்க. இவங்களுக்கு மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட்னு கொடுத்துருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 9ஆவதாக பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. இவங்களுக்கான மாத சேலரி 8,500 வரையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பேஜையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ உங்களுடைய பேர், உங்கள் அப்பா பேர், நீங்கள் உங்கள் பிறந்த தேதி என்ன, ஸோ சாதி என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அனுப்புறதுக்கான அட்ரஸையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. இந்த மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வேக்கண்ட்டுக்கு போஸ்ட் இருக்கோ, ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.